அதாவது அந்த குட்டி கதை எதை சொல்லுது அப்படின்னா, இவருக்கு அனுபவம் கிடையாது, இவரு அரசியல் வந்து என்ன பண்ண போறாரு, இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்து அவர் மேல எழுந்துட்டே இருந்தது. ஒரு தொடர்ந்து இந்த விமர்சனத்தை வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாரும் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு குட்டி கதையை சொல்லி இதுக்கு அனுபவம் தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் சொல்லியிருந்தாரு, மக்களுக்கு நல்லது பண்ண நினைச்சா போதும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த கதையில என்ன சொல்ல வர்றாருன்னா, அனுபவம் தேவை கிடையாது, அந்த இருக்கிற சூழலை எப்படி சாமர்த்தியமா பயன்படுத்தி அதுல வெற்றி காண முடியும் அப்படிங்கிற விஷயத்த எங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் போட்டி, எங்களுக்கும் என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதை நம்ம ஒரு கொஸ்டின் எழுப்பியிருந்தோம். அததான் விஜய் அவர்களும் இப்ப பேசியிருக்காங்க. நீங்க இது மாதிரி சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க, மக்களுக்கு எல்லா விஷயம் தெரியும், இது மாதிரி நீங்க பண்றது வந்து மக்கள் மத்தியில எடுபடாது, மக்களுக்கும் திமுக அரசுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பக்காவா கன்வே பண்ணிருக்காரு. விஜய் தான் மக்கள் அப்படின்னு ஒரு இடத்துல அதே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறாரு. நான் தான் மக்கள், மக்கள் தான் நான். நீங்க என்ன அவதூறு பண்றது வந்து மக்கள் அவதூறு பேசுற மாதிரி, எனக்கு எதுவும் தெரியாது சொல்றது வந்து மக்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றது மாதிரி, நீங்க என்ன சொன்னாலும் அந்த மக்களை சொல்ற மாதிரி. நாம் தமிழர் கட்சி மற்றும் இத சில கட்சிகள்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு பேர் குறிப்பிடாம சில நம்ம டிஎம்கே திட்டிட்டு போனா இடையில சில பேர் வர்றாங்க, நம்ம சீரியஸா அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க வந்து பக்கத்துல வந்து காமெடி பண்ணிட்டு போறாங்க. நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன தேவை, நம்ம டிஎம்கே ஆட்சியை வந்து அகற்றணும், அதுதான் தேவை. நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இவங்க இடையில வந்து காமெடி பண்றதுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது, நம்ம கோல் மெயின் டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இப்போ வர்ற அரசியல்வாதிகள்லாம், அதாவது டிஎம்கேலயும் சரி ஏடிஎம்கேலயும் சரி இருந்து வந்த அரசியல்வாதிகள்லாம் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சிருந்தீங்க, எவ்வளவு சொத்து வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? முடிஞ்சா கொடுங்க. அப்படி சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அந்த சொத்து எதன் மூலமா வந்தது உங்களுக்கு, அப்ப அதை சொல்லுங்க. அப்படி யாராவது தில்லு அந்த விஷயத்த வந்து சொல்லுங்க அப்படிங்கிறத ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்குறாரு.